கிடைச்சிருக்க எல்லாருக்கும் 2வது பேப்பர் எல்லாரும் கிடைச்சிருக்கா? கவனிப்போம். முதலாவது கேள்வி செய்திருக்கீங்க. முதலாவது கேள்வி ரைட். முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 1 என்ன ஆன்சர்? முதலாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? முழுமையாக முடிச்சு அடுத்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? கொஸ்டின் நம்பர் 1 குரூப்ல போய் தேடக்கூடாது. தயவு செய்து என்ன செய்து பிரிண்ட் எடுத்து வைங்க. பாருங்க, பண்டம் ஒன்றின் கேள்வி மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தாத அண்டை பண்ணுங்கோ. பண்டம் ஒன்றின் கேள்வி மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தாத. அப்ப பண்டம் ஒன்றின் கேள்வி மாற்றம் உங்களுக்கு தெரியும். கேள்வி மாற்றம் என்று சொன்ன என்ன? கேள்வி தொகை மாற்றம் என்று சொன்ன என்ன? கேள்வி மாற்றம், கேள்வி மாற்றம், கேள்வி மாற்றம், கேள்வி தொகை மாற்றம், கேள்வி மாற்றம், கேள்வி தொகை மாற்றம். அப்ப ரெண்டுக்கும் கவனிக்கும். டே பட்ஜெட் எல்லாம் இருக்கிறபடிதான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதுக்கான விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்குமான விளக்கம். அப்ப பண்டம் ஒன்றின் கேள்வி மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றம், தொகை மாற்றம், கேள்வி மாற்றம், கேள்வி மாற்றம். அப்ப கேள்வி தொகை மாற்றம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியணும் புள்ளு. இந்த கேள்வி தொகை மாற்றத்துல தனிய விலை மட்டும்தான் செல்வாக்கு செலுத்தும். விலை செல்வாக்கு செலுத்த விலை மாற இருக்கிறேன். தொகை மாற்றம் விலை கூடிய தொகை குறைகிறது. தொகை குறைகிறது. விலை குறைய தொகை என்ன செய்யறது? கூடுறது. எதிர்த்தொடர்பு. ரெண்டு பக்கத்தையும் வெளிப்படுத்துறதுதான் கேள்வி தொகை மாற்றம். அப்ப கேள்வி தொகை மாற்றம் என்றா தெளிவா இருக்கணும். கேள்விக்கோட்டின் புள்ளி அசைவின் மூலம் வெளிப்படுத்துறது. ஏலிருந்து விலை மாறிக்க தொகை மாறுறது. அப்ப கேள்வி தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி என்னன்னு சொன்னா விலை. அப்ப கேள்வி மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற வேண்டாம். பாருங்க, பண்டம் ஒன்றுன்ற கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் விலை செல்வாக்கு செலுத்தும், வருமானம் செல்வாக்கு செலுத்தும். மற்றது கவனிக்கணும். கேள்வியா வருமானம், நம்பர் ஆஃப் கன்சியூமர் தாக்கம் செலுத்துவார், நுகர்வோர் எண்ணிக்கை, எதிர்பார்ப்பு, சுவை எல்லாம் செல்வாக்கு செலுத்தும். அப்ப கவனிக்கணும், இந்த கேள்வி மாற்றத்துல விலை செல்வாக்கு செலுத்தாது. விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளில் ஏதாவது ஒன்றில் மாற்றம் விளைக்க கொள்ளனவாளன் கொள்ளனவு செய்ய தயாரா உள்ள அதனை மாற்றுறது. ஒன்றில் மேலே அசைப்பான் அல்லது கீழே அசைப்பான். இது வலப்புற நகர்வு, இடப்புற நகர்வு. அப்ப கேள்வி மாற்றத்துல செல்வாக்கு செலுத்தாத என்னன்னு கேட்டா, ஒன்று தொடர்புடைய பண்டத்தின் விலை அல்லது இந்த தொடர்புடைய பண்டத்தின் கவனிக்கணும். கேள்வி மாற்றத்துல செல்வாக்கு கருதப்படும் பொருள் விலைன்னு சொல்லுவாங்க. அப்ப தொடர்புடைய பண்டத்தின் விலைன்னு சொல்றது அதுக்குள்ள ரெண்டு இணைப்பு பண்டமும் 18 பண்டமும். 18 பண்டம் இணைப்பு. தொடர்புடைய பண்டமும் கேள்வி மாற்றத்துலதான் செல்வாக்கு செலுத்தும். ரெண்டு இருக்கு. அப்ப கருதப்படும் பண்டத்தின விலைதானே கேள்வி மாற்றத்துல செல்வாக்கு செலுத்தாது. அப்ப முதலாவதுக்கு எத்தனை சொன்னால் 5வது ஆன்சர். முதலாவதுக்கு 5. எல்லாரும் ஓகே? முதலாவதுக்கு 5வது ஆன்சர். டவுட் இருக்கா இருக்கு? இந்த கணக்கு வேற இல்லை ரைட். என்னது தெரியல ரைட். முதலாவதுக்கு 5வது. முதலாவதுக்கு 5வது. 6வது குரூப்ல மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா ஒரு குரூப்ல வந்து போட்டுவிடுங்க. ஜாயின் ஓல் அண்ட் ஒருக்கா மெசேஜ் போட்டுக்கொடுங்க ரைட். 6வது போட்டுவிடுங்க ரைட். ஜாயின் ஓல் ஸ்டூடெண்ட் ஒரு மெசேஜ் போடுறோம். என்ன சொன்ன, இந்த பேக்கேஜ்ல வேலை செய்யறால மெசேஜ் பண்ணிடாது. யாராவது எனி ஸ்டூடெண்ட் குரூப்ல மெசேஜ் பண்ற ஆக்சஸ் இருந்தால் ஜாயின் ஓல் ஸ்டூடெண்ட் ஒருக்கா போட்டுவிடுங்க ரைட். முதலாவது கேள்வியிலே ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? முதலாவது கேள்வியிலே ஏதாவது டவுட் இருக்கா? டேபச்காரன் டவுட் இருக்கா? இன்றைக்கு அடுத்தது கேள்வி அடுத்தது 2வது கவனிக்கும். 2வது கேள்வியை பாருங்க. சாதாரண பண்டம் ஒன்றின் விலை அதிகரிப்பதாக கருதுக. சாதாரண பண்டம் ஒன்றின் விலை அதிகரிப்பதாக கருதுக. பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையான பார்ப்போம். இந்த சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிச்சு என்ன? 2வது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? முதலே பேப்பர் சென்ட் பண்ணிட்டேன். 2வது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? எனிவன் 2வது கேள்விக்கான ஆன்சர் என்ன போட்டீங்க? 2வது கேள்விக்கான ஆன்சர் என்ன?
கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். இல்ல நியூ லிங்க வந்து வெயிட் பண்ணுங்க வாரனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரம். ரைட், கவனிக்கணும். நியூ லிங்க் பிள்ளை அதாவது பேக்கேஜ் வந்து முடிஞ்சது, சூம் பேக்கேஜ் முடிஞ்சது. நியூ லிங்க் இனி நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்ன வார 8ஆம் தேதி மட்டும் ஜாயின் ஆகணும்னா இப்ப போட்ட லிங்க்ல தான் ஜாயின் பண்ணணும். பழைய லிங்க் வந்து வேலை செய்யாது. ஏன்னு சொன்னா சூம் இந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது, பேக்கேஜ் முடிஞ்சது. ரைட் ரைட், அடுத்த கவனிப்போம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரைட், ரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டுருங்க பிள்ளை? ரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? வெரி குட். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாருன்னா, சாதாரண பண்டம் ஒன்றின் விலை அதிகரிப்பதாக கருதுக, பின்வரும் கூற்றுகள் இது உண்மையான. அப்ப சாதாரண பண்டத்தின் விலை அதிகரிச்சா என்ன நடக்கும்? ஒன்று தெரியணும், முதலாவது தெரியணும், ஒரு பண்டத்தின் விலை கூடினால் என்ன செய்ய போகுது? ஒரு பண்டத்தின் தொகை குறையும். விலை குறைஞ்சா என்ன செய்ய போகுது? தொகை அதிகரிக்கும். எது தொடரும். அப்ப இப்படி ஒரு விடையை பார்ப்போம். முதலாவது விட சொல்லிக்க பாருங்க, நுகர்வோரின் மெய் வருமானம் அதிகரிப்பு, கேள்வி தொகை குறையும். நுகர்வோரின் மெய் வருமானம் குறைவதால் அப்பண்டத்தின் கேள்வித் தொகை அதிகரிக்கும். மூன்றாவுடைய பாருங்கோ, சேர் விலை அதிகரிப்பதனால் அப்பண்டத்தின் கேள்வித் தொகை குறையும். சேர் விலை குறைவதனால் அப்பண்டத்தின் கேள்வித் தொகை குறையும். சேர் விலை மாற்றம் அடையாம இருக்க கேள்வித் தொகை குறையும். இப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த மெய் வருமானம் சேர் விலை எல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது? வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு. அப்ப வருமான விளைவுன்னு சொன்ன என்ன? பதிலீட்டு விளைவு. அதுக்குள்ளதான் போக்கு. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு தெரியணும். அப்ப வருமான விளைவுன்றது வருமான விளைவு, இன்கம் எஃபெக்ட், வருமானம் எஃபெக்ட். வருமான விளைவுன்றது ஒரு மெய் வருமானத்தில் ஏற்படுற ஒரு மாற்றம் காரணமாக தான் இந்த வருமான விளைவு. விலை கூடிய கவனிக்கணும், விலை கூடிய விலை கூடிய மெய் வருமானம் குறையும். விலை கூடிய மெய் வருமானம் குறையும். தொகையும் என்ன செய்யும்? குறையும். அப்ப இதற்கும் என்ன தொடர்பு? நேர்தொடர்பு. இதற்கும் என்ன தொடர்பு? எதிர்த்தொடர்பு. விலை குறைய மெய் வருமானம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. கியூடியும் என்ன செய்ய போகுது? கூட போகுது. இவருக்கு நேர்த்தொடர்பு, இவரை வந்து எதிர்த்தொடர்பு. இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அடுத்த பார்க்கணும், இந்த பதிலீட்டு விளைவண்டன். பதிலீட்டு விளைவுன்றது பதிலீட்டு பொருள் இந்த கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி குறித்த பண்டத்தின் கேள்வி தொகையில ஒரு வார மாற்றம் தான் இந்த பதிலீட்டு விளைவு. அது தெளிவா இருக்கணும். நீங்க
பாருங்க 18 விளைவுக்கு நான் சொல்ற உதாரணத்தை இது தேயிலை தேயிலை, இது நிலம்பல், இது கேள்வி. இது 18 பண்டமான கோப்பி கோப்பி 18 பண்டமான கோப்பி பிஎக்ஸ் ஓடுற 18 பண்டமான கோப்பி. அப்ப கவனிக்கணும், இந்த தேயிலையில விலை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கூடுதல் வைப்போம். தேயிலையில விலை கூட, இது என்ன செய்யுது குறையுது. இப்ப தேயிலையில விலை குறையுது. பாருங்க, தேயிலையில விலை கூடிட்டுன்னு சொன்னா கவனிக்கணும், தேயிலையில விலை கூடிட்டுன்னு சொன்னால் 18 பண்டமான கேள்வியின் என்ன நடக்கும்? தேயிலையில விலை கூடுதல்னு சொன்னால் 18 பண்டமான கோப்பிக்கு என்ன நடக்கும்? கேள்விக்கு என்ன நடக்கும்? 18 பண்டமான கோப்பிக்கு என்ன செய்யும் பிள்ளைகள்? கோப்பிக்கு இந்த கேள்வி என்ன செய்யும்? கூடும். அப்ப கோப்பி இந்த கேள்வி கூடுது, அதுக்கு எதிரான சார்பில் என்ன செய்ய போகுது? கூற போகுது. தொகை என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? தொகை என்ன செய்யுது? கூடு. Q1 Q2. பாருங்க, உங்களுக்கு 18 விலை வேண்டாம் என்ன சொல்லி தந்தேன்னு சொன்னாங்க, விலை கூடும் போது சார் விலை என்ன செய்யும்? கூடும். சார் விலை கூடும். சார் விலை கூடுறதால 18 பண்டத்தின் கேள்வியே கூடும், குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை குறையும். ஏன் குறித்த பண்டம் பிஎக்ஸ் வந்து தேயிலை தானே, பாருங்க குறையுது குறையுது குறையுது. அப்ப 18 விளைவில் ஒரு பக்கம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், விலை கூடினால் சார் விலை என்ன செய்யும்? கூடும். கேள்வி என்ன செய்யும்? 18 பண்டத்தின் கேள்வி என்ன செய்யும்? கூடும். குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். குறையும். அப்ப இதுதான் 18 விளைவு. இது வருமான விளைவு. அப்ப இதுக்கு ஒத்த மாதிரி வேலை விட இருக்கான்னு சரியான விட அதுல இருக்குதா பார்த்தோம்னா சரி பாப்பா. முதலாவது, நுகர்வோன் மெய்வருமானம் அதிகரிப்பதனால் அப்பண்டத்தின் கேள்வி தொகை குறைவிடும். நுகர்வோன் மெய்வருமானம் அதிகரித்தா கேள்வி தொகை கூட வேணும். இவர் மெய்வருமானம் கூட கேள்வி தொகை கூடும். அப்ப முதலாவது விட வேணாம், முதலாவது விட கூட. இரண்டாவது, நுகர்வோர் மெய்வருமானம் குறைவதனால் அப்பண்டத்தின் கேள்வி தொகை அதிகரிக்கும். இதுவும் குறைவோம். நேத்துடன் இல்ல, மெய்வருமானத்துக்கும் குறித்தவனுக்கு கேள்வி நேத்துடன். ரெண்டாவது விட வராது. இல்ல ஒரு எம்சிக்கு எவ்வளவு மினக்கடத்து விளங்கப்படுத்துறேன்னு தெரியும். என்ன உண்டு விளங்கினா மிச்சம் விளங்கிடும் உங்களுக்கு. சில பேர் சொல்றேன் இது சிலோவா, சிலோவில் படிக்கிற நிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது, சார் விலை அதிகரிப்பதனால் அப்பண்டத்தின் கேள்வி தொகை குறையும். பாருங்க, சார் விலை அதிகரிப்பதனால் பண்டத்தின் கேள்வி தொகை என்ன செய்ய போகுது? குறையும். மூன்றாவது சரி, இந்த படத்துக்கு வைங்க. மூன்றாவது சரி. நாலாவது, சார் விலை குறைவதனால் அப்பண்டத்தின் கேள்வி தொகையும் என்ன செய்தான்? குறை. எதிர்த்தொடர்பு. சார் விலைக்கும் கொடுத்த படத்துல கேள்வி தொகைக்கும் எதிர்த்தொடர்பு. அப்ப நாலாவது விட பிள்ளை. அஞ்சாவது, சார் விலை மாறும். சார் விலை வந்து மாற்றம் அடையும். அப்ப எத்தனையாவது விடைன்னு சொன்னால் மூன்றாவது ஆன்சர். ரெண்டாவது கேள்விக்கு மூன்றாவது ஆன்சர். டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த கேள்வி நல்ல கேள்வி, ரைட்? டவுட் இருக்கா? ரைட். அடுத்தது பார்ப்போம். மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி கூட மாகாண மட்ட பேப்பருக்கு வந்ததை நினைக்கிறேன் நான். லாஸ்ட் அப்படியா? மூன்றாவது கேள்வி வந்து மாகாண மட்ட பேப்பருக்கு சொல்லுங்க. அந்த ரெண்டாவது கேள்வியோட ஆன்சர் என்ன? ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து மூன்றாவது விட. ரைட்டா? மூன்றாவது ஆன்சர். ஓகே, ரைட். மூன்றாவது கேள்வி சொல்லுங்க. மூன்றாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? எரிவான் உங்களை கேட்டுத்தான் நான் விட செய்யறேன். ஏன்னு கவனிக்கணும், இந்த மூன்றாவது கேள்வி மாகாண மட்ட பேப்பருக்கு வந்தது. அப்ப மூன்றாவது கேள்வி எக்ஸண்ட பண்டத்தின் கேள்விக்கு யாரு? QD சமன். எப்படி தான் QD சமன் 50 சகாஞ்சிபி தான். கவனிக்கணும்,
ஒரு சாதாரண மட்டத்தில் கேள்வி எப்படி இருக்கும்? QD7 A சயவி P. சயவி என்றது விலைக்கும் தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? எதிர்த்தொடர்பு. QDக்கும் இடையில எதிர்த்தொடர்பு, அதான் சயவி. ஆனால் இங்க விலைக்கும் தொகைக்கும் இடையில என்ன தொடர்பு? நேர் தொடர்பு. விலைக்கும் தொகைக்கும் இடையில நேர் தொடர்புன்னு சொன்னால் அது என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் புறநடை கேள்வி. புறநடை கேள்வி. புறநடை கேள்வி. புறநடை கேள்வி. புறநடை கேள்வி என்றால் என்ன? விலை கூட தொகை கூட, விலை குறைய தொகையும் குறைய. அப்ப இது 3 விதமான பண்டங்களுக்கு இருக்கு. ஒன்று கிவன் பண்டம், கிவன் பண்டம். அடுத்தது கௌரவ மதிப்புடைய பண்டம், காட்சி பண்டம். 3 விதமான பண்டங்களுக்கு இருக்குது. 3 குட்ஸ், 3 பண்டங்களுக்கு இருக்கு. அப்ப 3 விதமான பண்டங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இதுல ஒரு பண்டம் தானே விடையா வரப்போகுது. ஏனென்றா சகவி. சகவி. அப்ப பாப்போம். இழிவு பண்டம், சாதாரண பண்டம், ஆடம்பர பண்டம், கிவன் பண்டம். அதுல நேரவே சொல்லியிருக்கு. அப்ப 3வது எத்தனை விட? 4வது ஆன்சர். 3க்கு 4. 3க்கு 4. டவுட் இருக்கா? 3க்கு 4. ரைட். 3வது கேள்விக்கு 4வது விட. ரைட். ரைட். 4வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? क्वेश्चन नंबर 4. 4வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 4வது கேள்வி. 4வது 5 5 போடுறீங்களா? 5. சரி பாப்போம். ரைட். பொழுதுபோக்கு பொது போக்குவரத்து சேவையும் வாடகை கார் சேவையும் ஒன்றுக்கொன்று பதிலீடு. ஒன்றுக்கொன்று பதிலீடு. அப்ப ஒன்றுக்கொன்று பதிலீடாக கருதப்படுகின்றது பொழுதுபோக்கு சேவையின் கட்டணம் அதிகரிக்கின்ற போது. ரைட். பதிலீட்டு எஃபெக்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. எஸ். இது டி. இது குறித்த பண்டம் என்னவா இருக்க போது? பொது போக்குவரத்து சேவை. ரைட். பப்ளிக் சர்வீஸ். பொது போக்குவரத்து சேவை. இவர் என்னவா இருக்க போறார்? இவர் என்னவா இருக்க போறார்? வாடகை கார். ரைட். இது காரங்கள் கார் சேவை. வாடகை கார். SMD. இப்படி இருக்கிறார். என்ன சொல்றாருண்டா? ஒன்றுக்கொண்டு பதிலீடான வைக்கிறது பொழுதுபோக்கு சேவையின் பொழுதுபோக்குவரத்து சேவையின் கட்டணம் ஆகியது. இவற்ற கட்டணம் என்ன செய்யறாராம்? கூடுக. இவற்ற கட்டணம் கூட, இவற்ற தொகை கூடைய போகுது. இது உங்களுக்கு தெரியும். விலை கூடிய. இது அப்ப இதுதான் குறித்த பொருள். எக்ஸ் குறித்த பொருள். இதுதான் பதிலீட்டு பண்டம். கூடியக்க இந்த வாடகைக்காருக்கான சேவைகளுக்கான கேள்வி என்ன செய்யும்? பிள்ளைகள் கூடும். ஆனால் கேள்வி கூடியக்க இதுக்கு எதிரான விலை மாறாது. விலை மாறாது. நீங்க சார்பிலேயே பாத்தீங்க. பாப்போம். இந்த கார் சேவை கவனிக்கணும். கார் சேவை எதுல தங்கி இருக்குது? பப்ளிக் பொது போக்குவரத்து சேவையில தங்கி இருக்குது. அப்ப அங்க இருந்து பாத்தீங்கன்னா இவற்ற சார்பில தான் என்ன செய்யிருக்குது? கூடி இருக்குது. அப்ப பாருங்க, வாடகை கார் சேவையில் கேள்வி தொகை குறையும். இல்ல, கேள்வி தொகை கூடும். அப்ப முதலாவது விட வராது. முதலாவது விட வராது. 2வது வாடகை கார் சேவையின் கேள்வி குறையும். கேள்வி கூடும். அதனால வராது. 3வது வாடகை கார் சேவையின் கேள்வி அதிகரிப்பதனுடன் கட்டணம் குறையும். கட்டணம் மாறாது. அப்ப கட்டணம் குறையுதுன்னு சொன்ன கட்டணம் குறையுதுன்னு சொன்னால் இந்த நிரம்பரங்களை மாற்றம் வரும். மாறாது. ரைட். அடுத்தது வாடகை சேவையின் கேள்வி அதிகரிப்பதனுடன் கட்டணம் மாறாது. 3வது வராது. 4வது சரி. கட்டணம் மாறாது. அடுத்தது வேற இந்த 18 விலையை படிப்பிக்கிற என்ன சொல்றாங்கன்னா சார் விலைதான் மாறும். 18 படத்துல விலை மாறாது. 18 படத்துல கேள்வி மாறும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். திட்ட தெளிவா இருக்கும். அடுத்து சொல்லுங்க. கட்டணம் மாறாதுன்றது எப்படி இருக்கு? கட்டணம் மாறாதுன்னு அது எனக்கு விளங்கல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, இப்படியே நான் சொல்லிடுவா. இப்ப என்னண்டா பப்ளிக் பிரைவேட்
பொது போக்குவரத்து சேவையும் கார் சேவையும் கொண்டு 17 சொன்னால் நீங்க 18 பண்டத்தின் விலை மாறாம இருந்தா தானே இது இந்த விலை கூடுறதால இவர் இந்த தொகையை கூட்டுவேன். இவற்ற விலையும் வேத விலையும் மாறுதுன்னு சொன்னால் இது இந்த கேள்வி அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை தானே. நான் சொல்ற பிள்ளைங்க உங்களுக்கு இது இந்த விலை கூடன்னு தானே இப்போ இந்த குவான்டிட்டியை கூட்ட போயின விஞ்சால இது இந்த விலைக்கு எதிராக இது இந்த விலையும் கூடுதோ குறையுதோன்னு சொன்னால் அது வேறு என்ன கேள்வி கூட கட்டணம் மாறக்கூடாது. இப்ப என்னடா 18 விளைவு நாங்க விளங்கப்படுத்த என்ன சொல்றோம், குறித்த பொருளின் விலை மாற்றம் காரணமாக சார் விலை மாற்றம் அடைந்து 18 பண்டத்தின் கேள்வியில மாற்றம் கேள்வி விலையை சொல்லல 18 பண்டத்தின் கேள்வியில மாற்றம் அடைந்து குறித்த பண்டத்தின் கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் 18 விளைவு. அவ இவருக்கு எதிராக சார் விலை தான் மாறுமே ஒழிய அந்த 18 பண்டத்தின கேள்வி மாறாது, விலை மாறாது. விளங்கின சொன்ன இது இவற்றை விலை வந்து இவற்றை விலை கூடுதல் வந்து இவற்றை கேள்வியை தான் மாற்றம் ஏற்படும். அப்ப 4வது சரி 5வது வாடகைக்கான கேள்வி அதிகரிப்புடன் கட்டணம் அதிகரிக்கும். பாருங்க முடியாது வாடகைக்கான கேள்வி அதிகரிக்க கட்டணமும் கூடுதல்னு நீங்க சொல்லிவிட்டீங்கன்னா என்ன பெரிய யோசனம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு என்ன இது இந்த குவான்டிட்டியை கூட்டினோம்னு சொல்றது, குவான்டிட்டியை கூட்டினா அதுக்கு இது மாதிரி விலையும் கூடுதல், விலை மாறாது பிள்ளையர். ஏனென்று சொன்னால் இந்த நிரம்பல கூட்டுறாருன்னு சொன்னா இதை விட 18 விளைவு இருக்கிற வழியா தான் அப்படி கூட்டுறார். அப்படியான்னு சொன்னார் 4வது விளங்கிட்டா உள்ள ஜதுசிகா 5 போட்டிருந்தீங்க விளங்கிட்டா. 4வது விளங்கிட்டா. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. பிறகு கட்டணம் மாறாது சார். அப்ப 18 விளைவுன்னு சொல்லி வந்திருந்தாக்கா அது கட்டணம் மாறாதுன்னு சொல்லுது ஒரு நியதி உண்டா? நான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னால் இங்க நியதி என்று நான் சொல்ல வரேன்டா. இந்த 18 விளைவை என்னென்ன நெடுகோள்ல விளங்கப்படுத்துறாருன்னு சொன்னால் 18 விளை வருமான விளைவு விலை மட்டும்தான் தாக்கம் சேர்த்தோம். குறித்த பண்டத்துல விலையில மாற்றம் வரைக்க 18 பண்டத்தின் கேள்வியில தான் தாக்கம் செலுத்தும். இன்னொரு பண்டத்தின் விலையை ஒப்பிடுவோம் சொன்னால் அங்க இல்லை. இன்னொரு பண்டத்தின் விலையில தாக்கம் செலுத்துவோம் இல்லை. 18 படத்துல கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி 18 படத்துல கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லது சார் விலையில மாற்றத்தை ஏற்படுத்தி கேள்வியில மாற்றத்தை குறித்த பண்டத்தின் கேள்வி தொகை செய்யுச்சு. அப்ப இதுக்கு எதிராக இந்த விலை கூடுமான்னு சொன்னால் அது 18 விளைவே அல்ல. விளங்குதா சொல்றது? இப்பதான் கிளாஸுக்கு வாரீங்க ரைட். ஒன்றும் செய்யல அது உங்களுக்கு. நான் எனக்கிட்ட 9வது கிளாஸ் போட இந்த டைம் உங்களோட டைம் விளங்கிட்டா சொல்றேன். 4வது விடையில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? 5வது விட வராது, கட்டணம் மாறாது. டவுட் இருக்கா 4வது விடையில? ரைட், அப்படியே வாங்குவோம். 5வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 5வது கேள்வி பாப்போம். ஏனையை மாறாத போது ஆடை ஒன்றின் விலை அதிகரிக்கின்ற போது விலை என்ன செய்தான்? ஆடை ஒன்றின் விலை என்ன செய்தான்? கூடுகின்ற போது ஆடை ஒன்றின் விலை கூடுகின்ற போது அதன் வழங்கல் தொகையும் அதிகரித்தது. வழங்கல் தொகை என்றது QS என்ன செய்யலாம்? அதிகரித்தது. வழங்கல் தொகையும் அதிகரித்தது. எனில் அது எவ்வாறு அழைப்பு? கவனிக்கும். விலை மாற்றம் என்னத்துல தாக்கம் செலுத்தும்? நிரம்பல் தொகை மாற்றத்தான் தாக்கம் செலுத்தும். விலை கூட என்ன செய்யறாராம்? விலை P1 இருந்து P2 போற, Q1 இருந்து Q2 போற. விலை கூட தொகையும் கூடுதல் A இருந்து BT போற. இதை சொல்லுவோம் நிரம்பல் நீட்டம் என்று சொல்லுவோம். நிரம்பல் நீட்டம். இவரை சொல்லுவோம் நிரம்பல் ஒடுக்கம் என்று சொல்லுவோம். இங்க இருந்து இங்க வாரது பியில இருந்து ஏக்கு வார விலை குறையேக்க தொகையும் குறையும். இது நிரம்பல் ஒடுக்கம், இது நிரம்பல் நீட்டம். அவ பாருங்க வளங்கள் தொகை மாதிரி இருக்கா அவங்களுக்கு தெரியும். நிரம்பல் மாற்றம் சொன்னா இப்படி கேள்விக்கோடு வலப்புற நகர்வு அல்லது இடப்புற நகர். இது நிரம்பல் மாற்றம். S இருந்து S2 இது நிரம்பல் மாற்றம். வெரி குட் ரைட் சௌமி ரைட். நிரம்பல் மாற்றம்
ரெண்டாவது நிரம்பல் அதிகரித்தல் என்றது வலப்பக்கம் பாருது. கேள்வி நீட்டம்னா கேள்விக்கோடு வேற அப்படியே கேள்வி நீட்டம் சொன்னா கேள்விக்கோடு வேற விலகுறைய ஏல இருந்து டிக்கு வார கேள்வி நீட்டம். அடுத்த கேள்வி குறுக்கம் நிரம்பல் குறுக்கம்ன்றது நிரம்பல் ஒடுக்கத்தை தான் நிரம்பல் குறுக்கம் சொல்றது. அது நிரம்பல் நீட்டம் தான் சரி. அப்ப அஞ்சாவதுக்கு ஆன்சர் 5க்கு 5 5க்கு 5. ஆறாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 6. 6. கொஸ்டின் நம்பர் 6. பாப்போம். ஏ என்ற பண்டத்தின் நிரம்பல் சார்பு QD சமன் 200 சக 200 சக 4 பி என தரப்பட்டுள்ளது. இப்பண்டத்தின் வழங்கல் துறை வழங்குனர் எவ்விலையில் பூச்சியமாக இருக்கும். பாப்போம். QD சமன் எவ்வளவு வந்திருக்காருண்டா சய 200 சக 4. உங்களுக்கு தெரியும் சய 200 என்று சொன்னால் ஒரு நிரம்பல் கோடு எதே இருந்து போகும் என்று சொன்னால் இந்த விலையச்சில இருந்து கூடாக போகும். இவர் சய 200. இதுல பூச்சியம் அறிக்கைக்குதான் இதுல ஒரு விலை காணணும். இதைத்தான் கேட்டிருக்காரு. வழங்கல் தொகை பூச்சியமாக எவ்விலையில் வழங்கல் தொகை பூச்சியமா இருக்கும். இந்த விலையில தான் இந்த வழங்கல் தொகை பூச்சியமா இருக்க போகுது. இந்த விலையை கண்டாச்சிருதானே. அப்ப QS சமன் QS சமன் வந்து QS சமன் 200 மைனஸ் 200 சக 4. 200 கீழ் 4. பி சமன் 50. 50 ரூபாய் விலையில தான் வழங்கல் தொகை பூச்சியம். வழங்கல் தொகை 50 ரூபாய் விலையில வழங்கல் பூச்சியம். அப்ப 50 ரூபாய் விலையில வழங்கல் தொகை பூச்சியம் வேண்டா கவனிக்கணும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இந்த விலைக்கு என்ன பேர்? இங்கிலீஷ்ல போடுவோம். என்ன பேரை சொல்லுவோம்? இந்த 50 ரூபாய் இந்த விலைக்கு என்ன பேர் சொல்லுங்க. என்ன பேர்? இந்த விலைக்கு என்ன பேர்? MSP என்று சொல்லுவோம். MSP ஆக குறைந்த நிரம்பல் விலை. அதான் கேட்டிருக்காரு. ஓகே, ஆக குறைந்த நிரம்பல் MSP ரைட். அப்ப அந்த கேள்வி சரி. அப்ப ஆறாவதுக்கு 2வது ஆன்சர் ரைட். 6க்கு 2 ரைட். 7வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 7. கொஸ்டின் நம்பர் 7. 7வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பாப்போம். 7வது கேள்விக்கு என்ன ஆன்சர்ண்டா பின்வருவற்றில் பொருள் நிரம்பல் வலையை இடப்புறமாக நகர்த்துவது. அப்ப பொருளொன்றின் நிரம்பல் வலையை இடப்புறமா அதே தொடர்பா இருக்க போகுது ரைட். பாருங்க, இடப்புற நகர்வுன்னா வரி விதிக்கிற மாதிரி. இடப்புற நகர்வு இந்தியால எஸ்ல இருந்து S1 போகுது. நிரம்பல் கோடு இடப்பக்கம் நோக்கி நகர். அப்ப பாப்போம், உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. உற்பத்தி செலவில் அதிகரிப்பு வந்தா ஒரு பொருளின் கொஸ்ட் கூட போகுது, வளங்கள் தொகையை குறைக்க போகுது. அதனால எஸ் என்ன செய்ய போகுது? குறைய போகுது, இடப்பக்கம் போகுது. அப்ப முதலாவது விட சரி. அப்ப 7க்கு 1. 2வது பாருங்க, உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அது வராது. விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி தொகையத்தான் மாற்றும், கோட்டை மாத்தாது. விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அதிகரிப்பு, கேளியில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அது வராது. அப்ப எத்தனை விட? 7க்கு 1. அது சின்ன கேள்வியா? 7க்கு 1 7க்கு 1. 7வது கேள்விக்கு முதலாவது விட. 8வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 8வது கேள்வி கொஸ்டின் நம்பர் 8. 8. நாலா மூண்டா வரையா பிரிங்க ஒரு 8வது கேள்வி. 8வது கேள்வியை பார்ப்போம் ரைட். உங்களுக்கு அந்த கேள்வி போட்டதுல நோக்கம் என்னன்னா 8வது கேள்வி என்னதுக்காக கேட்கிறாருன்னா
விலையும் தொகையும் பெருக்க நுகர்வோன் செலவு தெரியுதா? அடுத்தது புள்ளி நெகிழ்ச்சி தெரியுதா? அப்ப 2 நெகிழ்ச்சி இருக்கல, ஒன்று புள்ளி நெகிழ்ச்சி, அடுத்தது வில் நெகிழ்ச்சி. புள்ளி நெகிழ்ச்சியையும் காண தெரியணும், வில் நெகிழ்ச்சியிலையும் காண தெரியும். அப்ப பாப்போம், அரிசிக்கான போட்டி சொந்து ஒன்று விலைக்கும் அவற்றின் மீதான நுகர்வு செலவும் பின்வருமாறு தரப்படுது. விலை விலை இங்கால நுகர்வு செலவு தான் தெரியுது. நுகர்வு செலவு இது கியூடி. கியூடி தெரியுது. விலகம் இருக்கிற எவ்வளவு? 80 100 80 100. நுகர்வு செலவு தெரியும் 4000, அடுத்தது 4500, 4000 4000. அப்ப உங்களுக்கு தெரியணும் விலையையும் தொகையையும் பெருக்க வாரதுதான் இந்த நுகர்வு செலவு தெரியும். விலையையும் தொகையையும் பெருக்க வாரது. அப்ப இதையும் பெருக்கித்தான் இந்த 4000 வந்ததுன்னு சொன்னார். இந்த கியூடி எவ்வளவா இருக்கும்? 50,000 இருக்கு. இவரையும் பெருக்கித்தான் இதை வந்திருந்தாருண்டா. இதுல எவ்வளவு இருந்திருக்க முடியாது? 45,000. நான் பிரித்த வழியா சொல்றேன் 45. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 100 ரூபாய் விலையில தான் கேட்கிறார். அப்ப ஒரு விலையை குறிப்பிட்டு கேட்டாருண்டால் அது நீங்க என்னத்துல காணணும்? புள்ளி நெகிழ்ச்சியில காணும். புள்ளி நெகிழ்ச்சியில நிரம்பல் நெகிழ்ச்சி காணும். பிஇடி சமன் டெல்டா கியூடி டெல்டா பி. சில பி கியூடி. டெல்டான்னு சொல்றது மாற்றம். இதுல இருந்த கழிப்போம் எவ்வளவு? -5 -5. இதுல இருந்த கழிப்போம் எவ்வளவு? 20. சரி, விலை எவ்வளவு? 100. இவர் எவ்வளவு? 45. 50 கீழ் -50 கீழ் எவ்வளவு? 90. பிரித்தீங்கன்னு சொன்னா உங்களை வரப்போற விட வந்து 0.5 -0.5. அப்படி வரும். -0.5 எத்தனை விட முடியாது? 4வது ஆன்சர் வரும். 4வது ஆன்சர் -0.5. 8வதுக்கு 4வது ஆன்சர். சரியா? 8க்கு 4 டவுட் இருக்கா? 8க்கு 4. ரைட். 9வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 9வது கேள்வி கொஸ்டின் நம்பர் 9. 9வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பாப்போம். பாருங்க, தங்கம் சார்பளவில் 9 பாருங்க, தங்கம் சார்பளவில் விலைக்கேளி நிகழ்ச்சியுடைய வண்டம். விலைக்கேளி நிகழ்ச்சியுடைய உங்களுக்கு தெரியணும். பிஇடி வந்து ஒன்றுக்கு கூட. பிஇடி ஒன்றுக்கு கூட. விலைக்கேளி நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூட வண்டமா என கருதுக. தங்கத்தின் போட்டி சந்தை அனலை பண்ணுங்க. போட்டி சந்தை என்றாலே உங்களுக்கு தெரியணும். அங்க நிரம்பலம் கேள்வியும் சம்பந்தப்படப்போம். நிரம்பலம் கேள்வியும் சம்பந்தப்படுது. போட்டி சந்தை அதன் நிரம்பலில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சியானது. நிரம்பலில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சியானது அதுல விலையை என்ன செய்யும்? குறைக்கும். விலை குறைய தொகை கூட போடும். விலையை குறைக்கும் வீழ்ச்சியானது. பின்பற்ற என்ன நடக்குமா பாருங்க. சந்தை விலைக்கு என்ன நடக்குது? கேள்வி பாருங்க. சந்தை விலைக்கு என்ன நடக்குது? சமநிலை தொகைக்கு என்ன நடக்குதுன்னு இருக்கிறார். அதான் சந்தை தொகைக்கு என்ன நடக்குது? விற்பனையாளர் வருமானத்துக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கு தெரியணும். சந்தை விலை குறையும், தொகை என்ன செய்யுது? கூடுது. விற்பனையாளர் வருமானத்தை கண்டுபிடிக்கிறார். அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறா இருக்கண்டா. உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடவாக இருந்தால், நிகழ்ச்சி வந்து ஒன்றுக்கு கூட இருந்தால் அந்த விற்பனையாளர் வருமானத்துக்கு இடையில் என்ன தொடர்பு வேண்டா? எதிர் தொடர்பு. நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடவா இருந்தா எதிர் தொடர்பு. விற்பனையாளர் விலை கூடினால் ஒன்றுக்கு கூடவா இருந்தா விலை கூடினால் விற்பனையாளர் வருமானம் என்ன செய்யும்? விற்பனையாளர் வருமானம் குறையும். விலை குறைஞ்சால் விற்பனையாளர் வருமானம் என்ன செய்யும்? கூடும். ஒன்றுக்கு கூட நிகழ்ச்சி. இதே ஒன்றுக்கு குறைவண்டா நேர் தொடர்பு. படிப்பிச்சான் அன்றைக்கு போன பேப்பர்ல படிப்பினா. ஒன்றுக்கு குறைவண்டு சொன்னால் நேர் தொடர்பு, சமன் என்று சொன்னால் மாறாது, பூச்சியம் என்று சொன்னாலும் நேர் தொடர்பு. அப்ப பூச்சியம் என்று தெரிஞ்சா செய்யணும். அதே அளவால அதிகரிக்கும், அதே அளவால கூடும், அதே சதவீதத்தால வருமானம் கூடும். அப்ப இங்க டிஆர் என்ன செய்ய போகுது? கூட போடும். அப்ப அதிகரிக்கும் குறையும். சாரி, சமனில் வீழ்ச்சி என்ன மாறிப்பட்டு வந்துட்டு வெயிட் பண்ணும்.
வீழ்ச்சியான மேலே இல்லை நிரம்பல் நீங்க சொல்லு இல்லையா விலை கூட போகுது வீழ்ச்சியான மேலையா நிரம்பல் பிள்ளைகளா பிடி ஒன்றுக்கு கூட பிடி ஒன்றுக்கு கூட விலை என்ன செய்ய போகுது கூடுது தொகை என்ன செய்யுது விலை கியூஎம் டிஆர்எல் ஆகிட்டது கியூஎம் என்ன செய்ய போகுது கியூஎம் குறைய போகுது அடுத்த கவனிக்கணும் விலை அதிகரிக்குது என்று சொன்னால் டிஆர் என்ன செய்ய எது தொடர்பெல்லாம் டிஆர் என்ன நடக்க போகுது நெகிழ்ச்சி கூட ஒன்று கூட வரல டிஆர் என்ன நடக்க போகுது டிஆர் என்ன செய்ய போகுது குறைய போகுது அப்ப எத்தனை விட விலை கூடுது தொகை குறையுது டிஆர் என்ன செய்யுது குறையுது அப்ப எத்தனை விடையாண்டா 9-2 9-2 விளங்காடி கேளுங்க ரைட் இப்ப என்னண்டா என்னடி இதை எடுத்து நான் சொன்னா பாருங்க தங்கம் ஒன்று சார்பலில் விலைக்கேடு நெகிழ்ச்சியுடைய பண்டம் விலைக்கேடு நெகிழ்ச்சி என்று சொன்னால் இவர் எதுக்குள்ளால போறாருன்னா வருமானத்துக்கு நெகிழ்ச்சிக்கும் இடையிலான தொடர்புகளால போறாரு சொல்றேன் திருப்பி சொல்றேன் வருமானத்துக்கும் நெகிழ்ச்சிக்கும் இடையிலான தொடர்புகளால போறாரு அப்ப சார்பளவில் நெகிழ்ச்சி உடைய பண்டம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும் அந்த பண்டம் என்னவா இருக்க போதுன்னா ஒன்றுக்கு கூட ஒன்றுக்கு கூட வேற உங்களுக்கு போட்டி சந்தைன்னு தந்தாலே சந்தை சமநிலை இருக்குன்னு தான் அர்த்தம் சந்தை என்று சொன்னால் ரெண்டும் சமப்படும் கேள்வியும் இருக்கும் நிரம்பலும் இருக்குமாங்க போட்டி சந்தை என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அங்கால சொல்றாரு நிரம்பல் வீழ்ச்சி அப்படி நிரம்பல் வீழ்ச்சி மேல கேறி பாருங்க விழா கூடு நிரம்பல் வீழ்ச்சின்னா இடப்பக்கம் தானே போறாரு விழா கூட போறாரு விழா கூடுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி தொகை என்ன செய்ய போறார் குறைய போறார் தொகை குறையும் அதுக்கேற்ற மாதிரி தொகை குறைகிற அதுக்கேற்ற மாதிரி டிஆர் என்ன செய்ய போறார் குறைய போறார் டிஆர் குறையும் ஏனென்று சொன்னால் இந்த பிஇடி ஒன்றுக்கு கூட என்று சொன்னால் விலை கூடினால் டிஆர் என்ன செய்யும் குறையும் விலை குறைஞ்சால் விற்பனையாளர் வருமானம் என்ன செய்யும் கூடு எது தொடர்பு உங்களுக்கு தெரியும் நெகிழ்ச்சி ஒன்று கூட வேண்டாம் எது தொடர்பு நெகிழ்ச்சி ஒன்று குறைவு என்று சொன்னால் நேர் தொடர்பு ஒன்றுக்கு சமன் என்று சொன்னா மாறாது நுகர்வோன் செலவு மாறாது 0 என்று சொன்னாலும் நேர் தொடர்பு ஆனா அதே செலவுத்தால் என்ன செய்யும் கூடும் என்று தெரியும் அப்ப இந்த விட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சிகரெட் கேள்வியில வச்சு நிறைய பாசுகளை போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி ரைட் 9வது கேள்விக்கு 2வது ஆன்சர் உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த கேள்வி எடுத்ததுல இந்த கேள்வி செய்யறதாண்டா அப்படி கவனிக்கணும் இந்த கேள்வி நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நெகிழ்ச்சிக்கும் விற்பனையாளர் வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு தெரியும் அப்படி இல்லாடி எடுத்தா செய்ய மாட்டேங்க நெகிழ்ச்சிக்கும் விற்பனையாளர் வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி செய்ய முடியும் இல்லாடி செய்யலாது பாருங்க பிஇடி ஒன்றுக்கு கூடவா இருந்தா விலை கூடினால் டிஆர் வருமானம் செய்யும் கூடினால் டிஆர் வருமானம் செய்யும் குறையும் பிஇடி ஒன்றுக்கு குறைவா இருந்தா விலை குறைஞ்சால் டிஆர் வருமானம் டிஆர் என்ன செய்யும் குறையும் நேர்த்தொடர்பு இவர் எதிர்த்தொடர்பு பிஇடி 0 இருந்தா என்ன நடக்க போகுது விலை குறைஞ்சால் டிஆர் என்ன செய்யும் குறையும் அதே சதவீதத்தால குறையும் சரி 10 இப்போ இந்த தொடர்புகள் சொல்லி தந்தனா பிஇடி சமன் உண்டாக இருந்தால் விற்பனை வருமானம் டிஆர் என்ன செய்யாது மாறாது நுகர்வோரோ டிஆரோ மாறா எங்களுக்கு செலவு அவன் பக்கம் வருமானம் மாறாது இவ்வளவு தானே முடிவிற்கு நான் தொடர்பு சொல்லி தெரியல ரைட் இவ்வளவு தானே பிள்ளைகள் விஷயம் ரைட் 10வது கேள்விக்கு நான் சார் 10வது கேள்வி பத்து பாபம் பொருளொன்றின் கேள்வியானது அலகு விலை நிகழ்ச்சியை கொண்டுள்ளது அளவு ஒன்று ரூபாய் 20 விலையிலிருந்து 40 அலகுகளை விற்பனை செய்கிறது நிறுவனம் ஒன்று ரூபாய் 5 அளவு அறுவடுமாய் தொகையை விற்பனை செய்யலாம் இது 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு தேங்காய் சந்தைகளான ஒரு கேள்விக்கோ மாற்றி போட்டு பார்ப்போம் விலை கியூடி
கியூடி கியூடி அங்கால பாப்போம் நுகர்வோன் செலவு வந்து போடுவோம். இப்ப அலகுக்கேள்வி நிகழ்ச்சி என்றா உங்களுக்கு தெரியணும். நுகர்வோன் செலவு மாறாத பீடி சொல்லுறதுதான் உண்டு. அலகுக்கேள்வி நிகழ்ச்சி மாறவே வந்து ஒற்றுமை கேள்வி நிகழ்ச்சி, அலகுக்கேள்வி நிகழ்ச்சி, பீடி சமன் உண்டு. ஒன்றுக்கு சமனான விலை சார்பு நிகழ்ச்சி. மறுபேர்கள் தெரியும். விலை சொல்றாரு விளையான்னு சொன்னா பாருங்க, விலை 20 ரூபாய் கேட்க 4000 அலகுகளை விற்பனை செய்யலாம். 20 ரூபாய் கேட்க 4000 அலகுகளை விற்பனை செய்யறாராம். 4000 அலகு. அப்ப 4000 அலகு விற்பனை செய்யறாருன்னா 20 தர 4000 எவ்வளவு வர போதா? 20 தர 4000 4000 தானே, ரைட்? 20 தர 4000 1 2 3 4 80,000 80,000. அப்ப அலகுக்கேள்வி நிகழ்ச்சி என்றா எந்த விலையிலையும் நுகர்வோன் செலவு மாறாத. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? பயப்படாம தூக்கி கீழே போடலாம். பிறகு 5 ரூபாய் விலை அறவிடுமாயின் எவ்வளவு தொகை? 5 ரூபாய்ண்டா இதுல விலை தொகையை கண்டுபிடிச்ச மனசுதானே. ஏன்னா நுகர்வோன் செலவு மாறாது. இங்க பீடி சமனம் உண்டா இருக்கு, நுகர்வோன் செலவு மாறாது. அதான் அந்த 80,000 இங்கேயும் போட்டு வச்சு இங்கேயும் போட்டு வச்சு நுகர்வோன் செலவு மாறாது. அப்ப 80,000 5ஆல பிரிச்சு விட்டா தெரியுதாங்க. 5 30 1600. அப்ப 1600 அலகு என்ன செய்யலாம்? 1600 16,000 16,000 அலகுகளை என்ன செய்யலாம்? விற்பனை செய்யலாம். இதுல 16,000 அலகுகள் 16,000 அலகு அவரால் விற்பனை செய்ய முடியும். விளங்கா சொல்றாங்க. 16,000 அலகுகளை விற்பனை செய்ய காத்திருக்கிறார்கள். எத்தனாவது படி என்றா 10ஆவதுக்கு 2வது ஆன்சர். இந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணது விளங்கிட்டா அப்படி நம்மளுக்கு? சொல்லுங்க. அப்ப அழகு நிகழ்ச்சின்னு சொல்லி வந்தாக்கா நுகர்வோன் செலவு மாறாதா? நுகர்வோன் செலவு மாறா. நீங்க பாடம் சரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நுகர்வோன் செலவு ஏன் மாறாதா? அது செவ்வக அதிபர வளையலோ. செவ்வக அதிபர வளையண்டா கேள்விக்கோடு இல்லாங்க. நுகர்வோன் செலவு விளங்கப்படுத்திருக்க செவ்வக அதிபர வளையல். செவ்வக அதிபர வளையல் ஒவ்வொரு புள்ளியிலையும் நுகர்வோன் செலவு உண்டாதான் இருக்கும். இந்த இப்போ உங்களை அழகு நிகழ்ச்சி எடுத்தாங்க நீங்க பயப்படாம போடலாம். இது 80,000 இங்கே 9,000 தான் இருக்கும். ஏனண்டா பீடி சமன் உண்டு, நிகழ்ச்சி உண்டு, அழகு நிகழ்ச்சி. நுகர்வோன் செலவு எப்போதும் மாறாது. ஓகே. விலையை தொகையாளர் இருக்க வரதான் நுகர்வோன் செலவு. இந்த மெத்தட்ல செய்தாக்களோ ஜஸ்ட் போடுங்க. இந்த மெத்தட்லாம் நாங்க கேள்வி இப்படி எடுத்தாங்க. இந்த மெத்தட்ல தான் நான் பயன்படுத்தினான். இல்ல நான் வேற மெத்தட்ல செய்தனான்றார்கள் சொல்லுங்க. ரைட், இந்த மெத்தட் தான் இருக்கு. ரைட். அடுத்தது 11ஆவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 11. 11ஆவது கேள்வி. சரி, 11ஆவது கேள்வி பார்ப்போம். நுகர்வோரின் மாதாந்த சராசரி வருமானம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாய் அதிகரித்தது. அப்ப சராசரி வருமானம் 40,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாவாக அதிகரித்த போது எக்ஸ் என்ற பண்டத்தின் சராசரி கேளின் அளவு கியூவின் அளவு என்ன செய்தாம்? சராசரி கேளின் அளவு 20ல இருந்து எப்பவாம் 18ஆக என்ன செய்தோம்? 20ல இருந்து 18 அளவாக வீழ்ச்சி அடைந்தது. எக்ஸ் என்ற பண்டத்தின் வருமான கேளி நிகழ்ச்சியின் பெறுவதை கவனிக்கணும். இங்க பாருங்க, கியூடின் மாற்று வீதத்தை விட இது பேரிய மாற்று வீதம். பாருங்க, இது இந்த மாற்றம் சின்னதா இருக்கு. இது பேரிய மாற்று வீதம். இப்ப வருமான வில் நிகழ்ச்சியில் எடுத்திருக்கோம். அப்படி எடுக்க அடிபட பிழைச்சிருக்கும் உங்களுக்கு. வருமான வில் நிகழ்ச்சி எப்படி எடுப்போம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். EI சமன் டெல்டா கியூவின் கீழ் டெல்டா ஐ. சரி, இங்க மட்டும் போடலாம், y என்று போடலாம். கூட இருக்கும். ரைட். I1 plus I2 இன் கீழ் Q1 plus Q2. அப்ப இதுல மாற்றம் வர போறார். இதுல மாற்றம் 10 minus 10. இதுல மாற்றம் வர போறார் 20,000. 20,000. சரி, இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளவு? 1 லட்சம்.
1 லட்சம். இதன் கீழே எவ்வளவு வர போறார்? ரெண்டையும் கூடிங்க எவ்வளவு வரும்? 38. பிரிச்சிங்கன்னு சொன்னா பிரிச்சு பாருங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னா -0.26 வரும். -0.26. இது எப்ப வந்த அந்த கேள்வி 2019ஆம் ஆண்டு பாத்துக்கு வந்த கேள்வி. -0.26 என்ன பண்டம் சொல்லுங்க. -0.26 விட வந்தா என்ன பண்டம்? இழிவு பண்டம். -0.26 சொன்னா இழிவு பண்டம். இழிவு பண்டம் புரியாது. இழிவு பண்டம். ஆனா கவனிக்கணும், இங்க கவனிக்கணும். அது இழிவு பண்டம், இங்க கவனிக்கணும். இந்த -0.26 சொன்னா இழிவு பண்டம். இதே பிளஸ்ல வந்துன்னு சொன்னால் ஆடம்பர பண்டம், அத்தியாவசிய பண்டம். அதை ஒன்று கூடவா குறைவாண்டு வச்சு என்ன செய்வோம்? வருமான நிகழ்ச்சியில சொல்லிக் கொண்டு போறோம். டேவிட்காரர்களே சொல்றோம் படிக்காட்டி. இஐ சமன் பிளஸ் இருந்தா என்ன பண்டம்? சாதாரண பண்டம். இதுக்கு இல்லையோ இந்த வருமான நிகழ்ச்சி இஐ வந்து பிளஸ் இருந்தா ஒன்று கூடவா இருந்தா ஆடம்பர பண்டம். ஆடம்பர பண்டம். இஐ பிளஸ் ஒன்று குறைவா இருந்தா என்ன பண்டம்? அத்தியாவசிய பண்டம். அத்தியாவசிய பண்டம். இஐ வந்து மைனஸ் இஐ என்றது வருமான நிகழ்ச்சி மைனஸ் இழிவு பண்டம். இது இழிவு பண்டம், கேட்கையில இழிவு பண்டம் தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்தது 12வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பன்னெண்டு. கவனிப்போம். 12வது என்ன சொல்றாருண்டா, மேலுள்ள வரைபடங்களின் படி எக்ஸ்பண்டம் பைப்பண்டத்துக்கு பொருத்தமான உதாரணங்கள் என்ன? அப்ப உங்களுக்கு பாருங்க, பண்டங்களை பார்க்க அந்த கோடுகளை பார்க்க உங்களுக்கு விளங்கும். இவர் என்ன செய்யறார்? கேள்வி கோடு. இவர் என்ன செய்யற? எஸ் கோடு. எஸ் கோடு வந்து மேல போயிருக்க. இவற்ற விலை என்ன செய்யறார்? கூடுறார். எக்ஸ்பண்டத்தின் விலை வந்து கூடு. எக்ஸ்பண்டத்தின் விலை கூட இருக்கு. வைப்பண்டத்துக்கு என்ன பார்ப்போம். வைப்பண்டத்தின் கேள்வி வந்து குறையுது. வைப்பண்டத்தின் கேள்வி என்ன செய்யுது? குறையுது. அதனால என்ன செய்யுது? விலையும் குறைஞ்சு தொகையும் குறையுது. பாருங்க, ஒரு பண்டத்தின் விலை கூட மற்ற குறித்த பண்டத்தின் விலை கூட இன்னொரு பண்டத்தின் கேள்வி குறையுதுண்ட எது தொடர்பு? என்ன பண்டமா இருக்கணும்? அது இணைப்பு பண்டமா இருக்கணும். இணைப்பு பண்டம் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் முடியாது. விலை கூடக்க அடுத்த பண்டத்தின் கேள்வி குறையுது. இது இணைப்பு பண்டமா இருக்கும். சீனியும் கருப்பட்டியும் என்ன பண்டம்? 18 பண்டம். தேயிலையும் கோப்பியும் 18 பண்டம். கணனியும் மென்பொருளும். கணனி என்று சொல்றது கணனிக்குள்ள இருக்க கணனிக்கு இணைப்பு பண்டம் என்ன? கணனி என்றது அது புல்லா. அதுக்கு உயிர் பொருளா நாங்க கொடுக்குறது என்ன? மென்பொருள். அப்ப ரெண்டையும் இணைச்சாதான் ஒரு என்ன இன்னும் பயனை அனுபவிக்கலாம். அப்ப இணைப்பு பண்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு பொருள் இருந்து கிடைக்கின்ற பயனை மேலும் பெற்றுத்தருகிற ஒரு பண்டம் தான் இணைப்பு பண்டம். ஒரு பொருள் கிடைக்க இந்த பயனை மேலும் அதிகரிப்பதற்காக அதனுடன் சேர்த்து நுகர்கின்ற பண்டம் தான் இணைப்பு பண்டம். அப்ப கணனியும் மென்பொருளும் இணைப்பு பண்டம். பஸ் பயணமும் ரயில் பயணமும் என்ன பண்டம்? 18 பண்டம். கணனியும் ஆடையும் பொருத்தமற்ற பண்டம். அப்ப எத்தனை அப்படியாண்டா? 12வதுக்கு 3வது ஆன்சர். 12க்கு 3. அப்படியே 13வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 13வது கேள்வி. கேள்வி 13வது கேள்வி. 13வது கேள்வி. இப்ப போய் வாட்ஸ்அப்ல வந்து பேப்பர் பாக்குறார்கள், ஒன்றும் செய்யல. ரைட். 13வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இல்ல தெரியா? 13வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 13வது கேள்வி பாவம். மின்குமிழ் ஒன்றின் விலை 100 ரூபாயிலிருந்து உள்ள போது கேள்வி தொகை 40,000. மின்குமிழ் ஒன்றின் விலை வந்து 100 ரூபாய் இருக்கு. கேள்வி தொகை எவ்வளவாம்? 40.
கேள்வி தொகை 40. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -2. பிஇடி தந்திருக்கிற பிஇடி பெருமானம் -2. அதன் விலை 120 காணப்படும் போது கொள்வனவு தொகை எவ்வளவு? இது 120 கேக்கு. இதைத்தான் கேட்டவர், கொள்வனவு தொகையைத்தான் கேட்டவர். அப்ப உங்களுக்கு தெரியணும் பிஇடி சமன் இதான் கேள்வியா, இதான் கேள்வி. இது இந்த பெருமதியை கேட்டவர். பிஇடி சமன் டெல்டா கியூடிக்கு டெல்டா பி கியூ. டெல்டா கியூடி மாற்றம் தெரியாது இருக்கட்டும், டெல்டா கியூடி மாற்றம் தெரியாது இருக்கட்டும். டெல்டா பி மாற்றம் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வர போறாரு? டெல்டா பி மாற்றம் டெல்டா பி மாற்றம் 100,000 40 பிள்ளைகள், விலை 120,000 கேட்கிறார். டெல்டா பி மாற்றம் எவ்வளவு? 20. பி தெரியும் 100, தொகை தெரியும் எவ்வளவு? 40. நெகிழ்ச்சி தெரியும் -2. பெருக்கும் -2 தர 20 கீழ் 100 தர 40 7 டெல்டா கியூடி. வெட்டுவோம், வெட்டு 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 வெட்டினோம்னு சொன்னா அவ்வளவு வரப்போற 16 வரப்போற -16. -16 சொன்னால் -16 மாற்றம். -16 மாற்றம் இதுல விட இருந்திருக்கணும் முடியாது. டெல்டா கியூடி மாற்றம் -16. உங்களை கேட்டவர் என்ன கேட்டவர்? அதுல 16 விட இருக்குது. உங்களை கேட்டவர் தொகை எவ்வளவு தான் இருக்கு மட்டும் கேட்டவர். -16 மாற்றம் பெறணும்டா. இதுல விட இருந்திருக்கணும் முடியாது. 24 இருந்திருக்கணும். 24 மின்குமிழ் இருந்திருக்கணும். -16 மாற்றம், கியூடின மாற்றம். ஆனா இதுல எவ்வளவு இருந்திருக்கணும்? 24. 120 ரூபா விலையில 24 மின்குமிழ வித்திருப்ப. விளங்கிட்டா சொல்றது? 120 ரூபா விலையில 24 மின்குமிழ வித்திருக்க முடியும். இந்த கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? ஏன்னா நீங்க விட போடாம இருக்கீங்க, அதுதான் கேட்குறேன். மற்றபடி போடுறீங்க தான் கேட்குறேன். விளங்கிட்டா? கரைக்கிற விளங்குதா உங்களுக்கு? எஸ். அடுத்து 14வது கேள்விக்கு என்ன? 14வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இல்ல, 14வது கேள்விக்கு ஏன் 3 போடுறீங்க? இப்பதான் தொடர்பு சொல்லி தந்தேன். பாருங்க, உற்பத்தியாளர் வழங்கப்படும் பொருள் ஒன்று என்ற கேள்வி நெகிழ்ச்சியற்றது, நெகிழ்வற்றதாக. பிஇடி என்ன? பிஇடி வந்து ஒன்றுக்கு குறைவு. நெகிழ்வற்றதுன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு குறைவு, ஒன்று குறைவான. பிஇடி ஒன்றுக்கு குறைவு, நெகிழ்வற்றது. பிஇடி ஒன்றுக்கு குறைவு, நெகிழ்ச்சி ஒன்றுக்கு குறைவு கருதுக. அப்பொருளின் உற்பத்தியாளர் விலையை 5 பிஏ வந்து 5% கூட்டுற. 5% கூட்டினால் இதுக்கும் விற்பனையான வருமானத்துக்கு என்ன சொன்னான்? நேர்தொடர் எல்லாம் சொன்னான். அப்ப 5% அதிகரிப்பாரா விற்பனை வருவாயில் ஏற்படும். அது என்ன என்ன விற்பனை வருமானம் என்ன செய்யும்? டிஆர் அதிகரிக்கும். 5% அதிகரிக்கும்னு சொல்லிடலாம். 5% எப்ப அதிகரிக்கும்? பிஇடி வந்து 0 இருந்தால் மட்டும். அப்ப இதுக்கு என்ன விட பிள்ளை? 4வது விட 3 போட்டீங்களோ, இதுக்கு என்ன விட? கேள்வி நெகிழ்வற்றதாக கருதுக. கேள்வி நெகிழ்வற்றதா பிஇடி ஒன்று குறைவல்ல. அப்ப ஒன்று குறைவுன்னு சொன்னால் விலை கூடினால் விற்பனை வருமானம் அதிகரிக்கின்றான். விற்பனை வருவாயில் ஏற்படும் விளைவு அப்ப அதிகரிக்கின்றானே. அப்ப 4வது விட சொல்ற விளங்குதா உங்களுக்கு? என்னண்டா 14வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாருண்டா பாருங்க. உற்பத்தியாளர் வழங்கப்படும் பொருளுக்கான கேள்வி நெகிழ்வற்றது. கேள்வி நெகிழ்வற்றது என்று சொன்னால் பிஇடி ஒன்றுக்கு குறைவு. நெகிழ்ச்சி 5 இருக்குது, விலைசார் ஒன்றுக்கு குறைவு. அதுக்கும் டிஆர் வருமானத்துக்கும் இடையில நேர்தொடர். ஒன்று குறைவு. விலை கூடினால் டிஆர் வருமானம் என்ன செய்ய போகுது? டிஆர் வருமானமும் கூட போகுது. ஆனால் இந்த 5% கூடுமோன்றது இல்லை. அது 5% கூடும். இந்த வருமானம் 0, இந்த நெகிழ்ச்சி வந்து 0 என்று தந்தால் மட்டும். நெகிழ்ச்சி 0 தெரியல உங்களுக்கு.
நெகிழ்வற்றேன்னு தான் தந்திருக்கா. விலை கூடினா இது நோம்புல அதிகரிக்க மட்டும் கொடுத்தா சரி. அப்ப இதுக்கு எத்தனை விட பிள்ளைகள்? 14வதுக்கு 5வது ஆன்சர். 14க்கு 5. விளங்குதா? அப்ப நெகிழ்ச்சிக்கு இடையிலான தொடர்பு தெரியும். விற்பனையாளர் வருமானத்துக்கு நெகிழ்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிட்டா? அப்ப 3வது ஆன்சர் வராது. வீழ்ச்சி அடையும். டவுட் இருக்கா பிள்ளை? anyone டவுட்? இது 4வது ஆன்சர். 4 தான் ரைட். 15வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 15. இந்த 15வது கேள்வியை பாருங்க. இது 2024ஆம் ஆண்டு இந்த கேள்வியை போட்டார். விலைசார் கேள்வி நிகழ்ச்சிண்டா என்ன? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன தெரியணும்டா, அவர் 2 குணகத்தை தான் எடுக்கிறார். விலையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்துக்கும் குறித்த வண்ணத்தின கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்துக்கும் இடையிலான கணித ரீதியான ஒரு விலையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்துக்கும் குறித்த பண்டம் ஒன்றின கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்துக்கும் இடையிலான ஒரு கணித ரீதியான தொடர்பினை விளக்கப்படுத்துவதான இந்த கேள்வி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. கணித ரீதியான தொடர்பு, கணித ரீதியான மேத்தமெட்டிக்கல் இன்டர்வென்ஸ், கணித ரீதியான ஒரு தலையீடு, அதுதான் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப விலையில் ஏற்படுகின்ற ஒரு சார்பளவு மாற்றம் அல்லது சதவீத மாற்றத்துக்கு கியூடியில வர துலங்கல் சொன்னாலும் சரி. சார்பளவு மாற்றத்துக்கு இப்ப கியூடியில வர ஒரு துலங்கல் 2017ஆம் ஆண்டு ஒரு எம்சில போட்ட. அப்ப பாப்போம், கேள்வியை தீர்மானிக்கும் காரணம் ஏற்படும் கேள்வியை தீர்மானிக்கும் காரணின்னு சொல்லலாது. இந்த விலையை மட்டும்தான் வச்சு விளங்கப்படுத்தும். விலை சார்கள் அப்ப பெறாது. முதலாவது விட பெறாது. 2வது, மற்றொரு பொருளின் விலை மாற்றத்துக்கு ஏற்ப கேள்வி தொகையில் ஏற்படும் மற்றொரு பொருளை வந்து அது குறுக்கு கேள்வி. ஒரு பொருளின் விலை இன்னொரு பொருளின் கேள்வி தான் குறுக்கு. அப்ப 2வது வராது. பண்டமொன்றின் விலையில் ஏற்படும் சார்பளவு மாற்றத்துக்கு ஏற்ப கேள்வி தொகையில் ஏற்படும் துலங்கல். 3வது சரி. 4வது, உற்பத்தி காரணியின் விலையில் ஏற்படும் மாற்றத்துக்கு உற்பத்தி காரணிக்கு சொல்லப்படுவதில்லை. இங்க பொருளின் விலை உற்பத்தி காரணிகளுக்கான சந்தையில் இருக்கிற ஒன்றுமே சொல்லி இங்க பொருளின் விலை. அப்ப 4வது வராது. 5வது, கேள்வி தொகையில் ஏற்படும் சார்பளவு மாற்றத்துக்கு ஏற்ப விலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. கேள்வி தொகையில் ஏற்படும் இல்ல, கேள்வி தொகை மாற்றத்துக்கு ஏற்ப சொல்றேன், விலை மாற்றத்துக்கு ஏற்பத்தான் கேள்வியை வழங்கப்படுத்தும். அப்ப இதுக்கு எத்தனை விட பிள்ளை? சும்மா ஒரு டெபினிஷன் எத்தனை விட? 3வது விட. 15க்கு 3வது ஆன்சர். அப்ப கிட்டத்தட்ட 15 எம்சிக்கு செய்து விட்டுருக்கிறேன். 15 பாத்தீங்கன்னா தெரியும். முதலாவது பேப்பர் 30 எம்சிக்கு, 2வது 25, இன்றைக்கு 15. 70 எம்சிக்கு முடிச்சு இன்னும் 80 எம்சிக்கு இருக்கு. 150 எம்சிக்கு 2ஆம் பாடத்துக்கு காணும். அடுத்த மாத தொடக்கத்திலேயோ அல்லது இந்த மாத முடிவிலேயோ 3ஆம் பாடம் தொடங்கும். இன்னும் ஒரு 2 பேப்பரோட என்ன செய்யுது? இந்த எம்சிக்கு முடியுது. 2ஆம் பாடத்துல எம்சிக்கு முடியுது. கிட்டத்தட்ட எல்லா கேள்வியில என்ன செய்து விட்டுருக்கு. அடுத்த கிளாஸ் வரைக்கும் இதுல ஒரு பார்ட் 2 கொஞ்சம் போட்டுருக்கேன். என்ன செய்து கொண்டு வாங்க. நான் அப்படியே நோமலா உங்களுக்கு என்ன செய்து விடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். இப்ப உங்களுக்கு இந்த 15க்கும் 15 சரி என்ற எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சொல்ல விரும்பினால் போடலாம். 15க்கும் 15 டிரெக்ட் மெசேஜ் போடுங்க. 15 எம்சிக்கும் 15 சரி. 14 ஓகே ரைட். வேற யாருக்கு இருக்கா? 14 கண்டென்ட் உங்களோட மார்க்ஸ்ல போடுங்க பாப்போம். ரைட், எனக்கு தெரியும். 13 ரைட். 13 ரைட். 11 ரைட். 13 12 சரி ஓகே பரவாயில்ல ரைட். இல்ல 5 பேர் தான் போட்டுருக்க. ரெஸ்பான்சிபிள் காணாது ரைட். டுவெண்ட்டி 26ல போடலையே. 26 ரைட் ஓகே ரைட். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, படிக்கலாம் ரைட். ரைட் ஓகே ரைட் பரவாயில்ல ரைட்.
அப்ப கவனிக்கணும். உங்களுக்கு இந்த பாடம் விளங்காட்டி நீங்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூல் போகாத டைம் வந்து விடிய டே வச்சுட்டு வரலாம். எல்லாம் சொல்றோம் ஒரே கட்டணத்துக்குலாம் எல்லாம் வருது. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க வந்து கொள்ளலாம். டைம் டேபிள் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். விரும்பினார்கள் டே வச்சுல ஜாயின் ஆகலாம். 26ல ஜாயின் ஆகலாம். ரைட், 26க்கு 4ஆம் படம் முடிய சமநிலை தேசிய வருமானம் விளங்காதாக்கள் சமநிலை தேசிய வருமானத்துக்கு வரலாம். உங்களை நான் வர வேண்டாம்னு சொல்லல, எல்லா கிளாஸுக்கும் ஜாயின் ஆகலாம். மீண்டும் அடுத்த பேப்பர் கிளாஸ் 25 சனிக்கிழமையோட பார்ப்போம். ரைட், நன்றி.